எடி பங்கஜம், எடி பங்கஜம், எங்கதான் வீட்டு கதவை திறந்து போட்டு போனாலும் தெரியலையா எலும்பி. எப்ப வந்ததும் வராதுமா ஆரம்பிச்சிட்டாருப்பா எலும்பி அலம்பினி. இவரை இப்ப யாரு வீட்டுக்கு வர சொன்னது? அங்க இருந்து டீ கடையில் தானே நல்லா இருந்து பாத்துட்டு இருப்பாரு, அந்த நாத்தம் முடிச்ச வாயையும் வச்சிட்டு. எட்டு ஒத்த பண்ண மரம், யாரு பார்த்துட்டு நாத்தம் முடிச்ச வாயின்னு சொல்லியா? நான் வந்தேன் பக்கத்துல, அவ்வளவுதான். ஆமா சின்னமல்ல, நீர் பக்கத்துல வந்தா அவ்வளவுதான், அவ்வளவு நாத்தம் குடல புடுங்கும். எப்போ ஒரு வச்சிருக்கிறது வாயா இல்லைன்னா குவாரான்னு தெரியலையே, மயக்கம் வருவே. அம்மா, ஒத்தப்பன மரம் மயங்கிய விழுந்துட்டாள. நம்ம வாய் அவ்வளவு வாடையாவா இருக்கு. எப்பா, சரி, இவ இருந்தாலும் இவட்ட மல்லு கட்ட முடியாது. மயங்கி விழுந்தது ஒரு கடவுள் செஞ்ச புண்ணியம்தான். நம்ம போயிருவோம். அப்பாடா, சின்னமலை போயிட்டாரு. இனி சோறும் கேட்க மாட்டாரு, குழம்பும் கேட்க மாட்டாரு. வெளியே விரட்டியாச்சு. எப்படியோ மயக்கம் போட்டு விழுந்து இன்னைக்கு சோறு கறி ஆக்காண்டா, அவருக்கு கொடுக்காண்டா. சமாளிச்சாச்சு, ஜாலி. சின்னமலை போயிட்டாரு, சின்னமலை போயிட்டாரு, எனக்கு இங்க ஜாலி தான். எம்மா, மறுபடியும் குண்டை வாரதுக்கு முன்னுக்கு வீட்டை பூட்டிட்டு வாப்பாக்க ஓடிடணும் எங்கேயாவது. சே, பைசாவை மிச்சம் பிடிக்கணும், பைசாவை மிச்சம் பிடிக்கணும்னு சொல்லி ஒரு பேஸ்ட் வாங்கி பல்லு விளக்காம வாய் வாடையே அடிச்சுட்ட. முதல்ல போய் கந்து வெட்டிக்கு கடனடனை வாங்கியாவது பல்ல தேய்ச்சிடனப்பா ஒரு பேஸ்ட்டை வாங்கி. சே, சரி, நம்ம போவோம்.